கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 90ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவனை கர்த்தர் நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். தலைமுறை தலைமுறை தோறும் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நாம் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை நம்மோடு கூட முடிந்து போவது இல்லை என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறை தோறும் அதை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாவுடைய தேவனாக கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்னைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆமென். இப்போ ஆதியாகமம், யாத்திராகமம், அந்த ஆகமங்கள் காலங்களிலே வாழ்ந்தவர்களை நினைத்து பாருங்கள், நம்மையும் நினைத்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவனை கர்த்தர் தலைமுறை தலைமுறை தோறும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறை தோறும் இரக்கம் செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆதாமை உண்டாக்கின நாளிலிருந்து இன்றைக்கு வரலும் எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கிறது. நம்ம மத்தியிலே 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த தலைமுறையை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் தலைமுறை தலைமுறை தோறும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் மாத்திரம் ஜீவிக்கும்படியான நம்முடைய சந்ததியோடு கூட அதோடு கூட அழிந்து போவதில்லை. தேவன் தலைமுறை தலைமுறை தோறும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார், இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையை காக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். பாகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கர்த்தரோடு கூட வைத்திருக்கக்கூடிய உறவு, ஐக்கியம், இவைகள் 1000 தலைமுறை வரையிலும் தேவனை கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் உண்மை சொல்லக்கூடியவர், உண்மையை காக்கக்கூடியவர், உடன்படிக்கையை காக்கக்கூடியவர், கிருபை தரக்கூடிய தேவனாக கர்த்தராக இருக்கிறார். பாகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி பாருங்க, நம்முடைய உண்மை, நம்முடைய தயவு, நமக்கு கொடுக்கக்கூடிய தயவு நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய 1000 தலைமுறைக்கும் தேவனை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். அந்த தேவனை மாத்திரம் நாம் ஆராதிக்க, துதிக்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள, அவருடைய உடன்படிக்கையை நம் கைக்கொள்ள நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தரை விட்டு விலகாதபடி அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் நடக்க கர்த்தர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, அரிமன்னத நல்ல நாளிலே தியானித்ததான ஆண்டவரே காரியத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தலைமுறை தலைமுறை தோறும் எங்களை நடத்துகிற நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைமுறை தலைமுறை தோறும் காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைமுறை தலைமுறை தோறும் அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுடைய வாழ்க்கை உண்மையை பின்பற்றி நடக்கூடியவர்களாக, எங்களுக்குள்ளே நீர் நிறுந்து நடத்தப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்நாள் கற்பனை மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நினைத்து ஜெபித்து உம்முடைய வழியில் நடக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.